நீங்கள் வந்து உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஒரு டாட்டி வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஸோ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கால் பேக்ரவுண்டு ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கால் செட்டிங்கில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது டிஃபால்ட்டாக வந்து என்னென்ன வரலாம், இது நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான். ஸோ எது செலக்ட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அதுவே வந்து வந்துட்டுருக்கும். நம்ம கால்ஸ் வரும்போது அதுவே வந்து டிஃபால்ட்டாக வந்து காட்டும். ஸோ இங்கே வந்து ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ்ங்கிற சிம்பிள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சில அலோஸ்லாம் கேட்கும். இந்த அலோஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணுங்களோ அந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து செலக்ட் ஃபோட்டோஸ் வந்து கொடுக்குறேன், இல்லை டேக் ஃபோட்டோ, நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். நான் செலக்ட் ஃபோட்டோஸில் வந்துட்டு நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு ஃபோட்டோஸ் வந்து நான் வந்து எடுத்து இதில் வந்து வைக்க போகிறேன். ஸோ நான் வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணிட்டு மேலே டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து செட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு கால் வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் யாராவது கால் பண்ணாங்களா உங்களுக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் தான் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது மாதிரி வந்து உங்களுக்கு எதாவது தேவைப்படுற போது ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு விருப்பமான ஃபோட்டோஸ் வந்து வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஒரு கால் வரும்போது ஒரு யூனிக்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ நார்மலாக பிளாங்காக பார்த்து ஸோ இது வரும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.